நேற்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, அப்பா இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவாவியானவரே நீர் எங்களோடு பேசும்படியாய் கர்த்தாவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி நீர் பேசுகிற தேவனாயிருப்பதற்காய் நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒன்றும் வெறுமையாய் திரும்பாதபடி கர்த்தாவே நீர் விதைக்கிற விதைகளாய் ஆண்டவரே கனி கொடுக்கிறதாய் மாற்றும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டுமா நான் கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த சபைக்கு நீர் என்ன பேச வேண்டும் என்று இன்றைக்கு நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வருவதாக ஆண்டவரே, எங்களை தேற்றுவதாக, எங்களை ஸ்திரப்படுத்துவதாக, எங்களை பலப்படுத்துவதாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மாற்றி போடுகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் ஒப்படைக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. என்னுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. அப்பா என் மாம்சம் மறையட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் வெளிப்படும்படியாய் என்னை முற்றிலுமாய் நான் ஒப்படைக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கான வசனம், இனி நீ தோய்ந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்மை ஒரு தேற்றுகின்ற, நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இனி நீ தோய்ந்து போவதில்லை. ஆனால் அதற்குள்ள ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏன் நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகிறது, தோய்ந்து போகிற இடங்கள் எது எது? ரெண்டு இடத்தை முதல்ல தேவன் சொல்கிறார். ஒன்று ஆத்துமா, இரண்டாவது அவர் நம்முடைய எமோஷன், நம்முடைய உணர்ச்சிகளின் இடம். இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம மனிதன் அதிகமாக தோய்ந்து போகிறதை நாம் காண முடியும். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? இந்த தேவன் ஆவிக்குரிய தோய்வை தான் அவர் பேசுறார். சரீர தோய்வு இல்லை, ஆவிக்குரிய தோய்வை தேவன் அகற்றும்படியாய், நம்மை இன்னும் தேற்றும்படியாய், நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் தேவன் சித்தம் கொண்டுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 31:12 வாசிங்க. எரேமியா 31:12. போவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, அவர் முதல்ல சொல்றதெல்லாம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சா? இல்லை, ஓகே ஃபைன், ஓகே ஓகே. அவர்கள் ஆட்டுக்குட்டி, திராட்சை ரசம், இது எல்லாமே ஃபிசிக்கல் திங்ஸ், நம்மளை பலப்படுத்தக்கூடியது. ஆனால் அவர் ஆத்துமாவும் அடுத்தது சொல்றார். ஆத்துமாவுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்போனா இஸ் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிச்சுவல். நம்முடைய ஆத்மாவை குறித்த பாரம் கொண்ட தேவன் நாம் நம்முடைய ஆத்மாவில் தோய்ந்து போகக்கூடாது என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு காலகட்டத்தை சொல்கிறார். இனி அவர்கள் தோய்ந்து போவதில்லை. இனிமேல் உன்னுடைய ஆத்மா தோய்ந்து போவதில்லை. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமேன். நாம் இதை நமக்கு உரிமையாக்கி கொள்வோம். அல்லேலூயா. சரீர முயற்சி அல்ல, ஆவிக்குரிய கிரியைகளில் எதிர்பார்க்கும் பலனை கொண்டு வரும் என்பதை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென். அவரே விதை விதைத்து விளைய செய்கிற தேவன். ஒருவேளை நாம் விதைத்து நாம் அறுவடைக்காக காத்து கொண்டிருந்த காலங்கள் போய் தேவனே விதைத்து அந்த விதையை விளைவிக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே சூரியனாக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தனி சூரியனை அவர் வைத்திருக்கிறார். அந்த சூரியன் எப்பொழுதும் அது ஒளி கொடுக்கிறதா இருக்கிறது, அது எப்பொழுதும் மறைந்து போகிறதில்லை. அல்லேலூயா. அவரே அந்த நீதியின் சூரியனாக நம்முடைய வாழ்க்கையில துயரமான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி நம்மை மகிழ்ச்சி படுத்துகிற தேவன் அவர்தான். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். நீர் பாய்ச்சலான தோட்டம்னா செழிப்பான தோட்டம். நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை வறண்டு போய் காணப்படலாம். ஏனென்றால் தண்ணீர் இல்லை என்றால் ஏமாற்றத்துடன் இருக்கலாம். ஏனென்றால் இனி கனி அது கொடுக்காது. தண்ணி இல்லைன்னா ஒரு எந்த செடியோ மரமோ அது கனி கொடுக்க முடியாது. பலன் இல்லாத வாழ்க்கை, வறண்டு போன ஒரு வாழ்க்கை, வறண்டு கிடக்கும் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வறட்சிக்கு பதிலாக அவர் நீரை கொடுக்க விரும்புகிறார்.
பலன் இல்லாத வாழ்க்கைக்கு பதிலாக நிறைவை அவர் தர விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் இந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். நீர் பாய்ச்சலான தோட்டம் போல நம்முடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல மாற்ற விரும்புகிறார். எப்பக்கத்திலும் பசுமை, நன்மைகளால், கிருபைகளால், கனிகளால், நறுமணத்தால் நிறைந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ரெண்டாவது இடம், துயரத்தை ஏற்படுத்துகிற இன்னொரு இடம். இது ஆத்துமா, நான் சொன்னது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அகற்ற விரும்புகிற இடம் என்னவென்றால் எரேமியா 31:13, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. இது எந்த இடம் என்றால் அவர்கள் தோய்ந்து போய் துக்கமாய் இருக்கிற நம்முடைய உணர்வுகளின் இடம். சூழ்நிலைகளால் நமக்குள் ஏற்படும் உள்ளான உணர்வுகள் அனைத்தும் ஒன்றும் இல்லாதது போல. ஒரு சில வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் ஒரு வெறுமை, எல்லாம் நமக்கு சாப்பாடு, இருக்க இடம், துணிமணி எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒன்று நம் இழந்தது போல ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக. அந்த வெறுமையை தேவன் மாற்ற விரும்புகிறார். நமக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற அந்த உணர்ச்சி சூழ்நிலைகளால், ஒரு சில காரணங்களால் ஏற்பட்டிருக்கிற அந்த வெறுமையை தேவன் நம்மிடத்திலிருந்து மாற்றும்படியாய், நம்முடைய சஞ்சலங்கள் மாறும்படியாய் தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது இடம் அதுதான், அந்த எமோஷனல் ஏரியா. அந்த இடத்தை தேவன் நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவரே, என் தோற்றத்தை பார்த்தால் அப்படி தெரியவில்லை, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா சந்தோஷமா தெரிகிறேன், ஆனால் எனக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை ஆவியானவர் நீர் மாத்திரமே அதை அறிய முடியும். எனக்குள்ள எதை நான் நாடி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீர் மாத்திரம் அறிந்தவராயிருக்கிறீர். அந்த உணர்ச்சிகளை தேவன் தொட்டு தேவனுக்கு மகிமையாக மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது அவன் துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றுவார். God will change your situation into a celebration. அல்லேலூயா. லூக்கா 14:17 அந்த எம்மா ஊர்லேருந்து 2 பேர் போகிறாங்க. அந்த எம்மா ஊர்லேருந்து 2 பேர் பேசிகிட்டே போகும்போது என்ன நினைச்சுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார், அந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த பிறகு ஒரு சிலர் தேவனை பார்த்தார்கள், அதை அவர்கள் சொன்னார்கள். அதை சொன்னதை அவர்கள் அந்த 2 பேர் கேள்விப்பட்டு அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. ஒரு சில சமயம் கர்த்தர் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லியிருந்தாலும் அது நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு பெரிய கேள்வி, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம் நடந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் உணர்ச்சிகள் தோய்ந்து போகிறது, அனைத்தையும் இழந்து போனது போல. அவர்கள் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னோன்னே, அவர் மரித்து விட்டார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் போயிடுச்சு, அவரை விட்டு நினைச்சாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் வந்துட்டாரு, அவர் இல்லை, உயிர் தெழுந்தான்னு சொன்னா பிறகு அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. அப்போ கூட அவர்கள் அதை நம்ப முடியாமல் நடந்துட்டு இருக்கும்போது தான் தேவன் அவர்களோடு நடந்து அவர்கள் இழந்த அந்த சந்தோஷத்தை அவர் மறுபடியும் அவர் தருகிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 24, 33, 34 வாசிங்க. தேவன் அவர்களை பார்த்து அதை சந்தோஷப்படுத்துகிறார் அவர்களை. அப்போ அப்போ அவங்க எதை தேடி அவங்க அலைஞ்சு அதுக்காக கவலைப்பட்டிருந்தாங்களோ அவரே அவர்களுக்கு முன்பாக தரிசனம் கொடுக்கிறதை நாம் காண முடியும். உன்னுடைய வாழ்க்கையில கூட, ஆண்டவரே எனக்கு இது நடக்குமா, நீ சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே, ஆனால் நடக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையுமே காணப்படவில்லை என்று ஒருவேளை ஏங்கி தவித்து கொண்டிருந்தால், தேவ ஆவியானவர் தோய்ந்து போன உன்னுடைய ஆத்மாவை, ஒரு எம்டியா காலியாக இருக்கிற உன்னுடைய அந்த எமோஷனை அவர் ஃபில் பண்ணும்படியாய் அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து உனக்கு முன்பாக அவர் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென். சங்கீதம் 31:2 வாசிங்க. 2 இல்லைன்னா 3 வாசிங்க. நான் மௌனமாகி ஊமையனுமாய் இருந்தேன்.
வாசிங்க 39. 39. ம் 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 இப்போ நான் மௌனமாகி, இது ஒரு சிச்சுவேஷன், நம்முடைய எமோஷ்னல் எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னல் ட்ரெயின் போயிடுறோம். நம்ம எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே பலன் இல்லை. நான் எல்லாம் நல்லபடியாக தான் செய்கிறேன், நான் நன்மையை தான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு எல்லாம் தீமையாய் நடக்கிறது. அதனால் தாவீது அவர் தீமை செய்யலை, அவர் நன்மை தான் செஞ்சார். அவர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை தான் செய்ய விரும்பினார். அப்படி அவர் செய்தும் அவருக்கு என்ன நடந்துச்சு? பிரச்சனை தான் வந்துச்சு. ஆனாலும் பிரச்சனை உங்களை விடாது, ஆனாலும் என் துக்கம் அதிகரித்ததுன்னு சொல்றாரு. அப்போ 31:2 நான் மௌனமாகி ஊமையனுமா இருந்தேன். எது பேசினாலும் பிரச்சனை ஆகுது, நான் நல்லதை பேசினா கூட பிரச்சனை ஆகுது. அல்லேலூயா. என் துக்கம் அதிகரித்ததுன்னு சொல்கிறார். The situation overpowers you. The situation which was dormant now triumphant. எது அமைதியாக இருந்துச்சோ அதே உன்னை மேற்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போல இருக்கின்ற சூழ்நிலை, உன்னுடைய காலியான ஒரு உணர்ச்சி, அந்த இடத்தை தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் வாசிங்க ம் 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 ஆமென் ஆமென். அப்படி உளையான சேற்றில் இருந்த என்னை நீ தூக்கினீர் ஆண்டவரே. எவ்வளோ அதிசயங்களை என்னை காண பண்ணினீர் ஆண்டவரே. நான் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் மட்டும் இல்லை, என் அறைக்குள்ளாக இல்லை ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்பாக நம்முடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன் ஆண்டவரே. அதை நான் என்னுடைய சபையிலே நான் சொல்வேன். என்னை ஒரு அடையாளமாக, என்னை ஒரு அற்புதமாக நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். எத்தனையோ வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் நமக்கு செய்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நாம் இருக்கும்போது, நாம் நன்மையே செய்தாலும் நமக்கு ஒரு சில வேளைகளில் தீமையாக எல்லாம் அமையும்படியாக நம்மை சுற்றி அது நடந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். ஆனாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் அவர் நிரப்ப விரும்புகிறார். God heal my emotions, deal with my emotions and make it to be right. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஆத்துமா தோய்ந்து விட்டால், உணர்ச்சிகள் தோய்ந்து விட்டால் நாம் ஜெயிக்க முடியாது. உற்சாகம் போய்விடும், தேவனுக்கு பலன் கொடுக்க முடியாது. துயரம் ஏற்படும் போது நாம் என்ன செய்வோம்? தேவனுக்காக நாம் எதையுமே செய்ய முடியாது. உற்சாகம் இழந்தவர்களாய் நாம் தேவனுக்கு உழைக்க வேண்டும் என்றால் நாம் துடிப்போடும் உண்மையோடும் உற்சாகத்தோடும் நாம் கர்த்தருக்கு சேவை செய்கிற ஆத்துமாக்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதை முறியடிக்கும்படியாய் சத்ருவானவன் சூழ்நிலைகளை நமக்கு முன்பாக அவன் கொண்டு வருவனாக இருக்கிறான். அல்லேலூயா. உணர்ச்சிகளை கர்த்தர் சீர்படுத்துவாராக. தேவனே என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த. ஒரு சில சமயம் நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை தாண்டி அது செயல்படுத்துகிறவர்களாக காணப்படும். அந்த உணர்ச்சிகளை கட்டுக்குள்ளாக வைக்க வேண்டும் என்றால் அது தேவ ஆவியானவரின் உதவி நமக்கு தேவை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. ஐ ஸ்போக் அபவுட் தி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய உணர்ச்சிகள் கட்டுப்பாடு இழந்து அவைகள் போகின்றவைகளாக நாம் காணப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம், ஒரு சில துக்கங்களை குறித்து நம்ம வாசித்து அதிலிருந்து தேவன் நம்ம எப்படி விடுவிக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஆத்துமாய் தோய்ந்து போகாதபடி நாம் எப்படி நம்ம துக்கத்திலிருந்து அவர் நம்மை மீட்டு கொள்கிறார் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் தேவ பிள்ளைகளாய் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் நமக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் உண்டு. ஆமென் அல்லேலூயா. அது இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஆமென் அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7 அவசியமான துக்கம். 2 கொரிந்தியர் 7:10. இங்க 2 துக்கத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. தேவையான ஒரு துக்கம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு துக்கம் கட்டாயம் தேவை. ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குள்ளாக நீ வரும்போது உனக்கு ஒரு துக்கம் வரணும். வந்தால் தான் அது கரெக்டு சைனுன்னு வேதாகமம், நான் சொல்லலை, வேதாகமம் சொல்லுது இல்லையா?
என்ன துக்கம் அது? நீ கிறிஸ்துவுக்குள்ளாக முதல்ல வரும்போது யூ வில் ஹாவ் அ சாரோ. ஃபர்ஸ்ட் சாரோ அதுதான். இட் இஸ் அ நெசசிட்டி சாரோ. என்னது இது? தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் எப்படி? தேவனுக்கேற்ற துக்கம் எப்படி? நீ கிறிஸ்துவின் பிள்ளையாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உனக்குள்ள ஒரு பாரம் வந்துடும், உனக்கு ஒரு துக்கம் வந்துடும். ஆண்டவரே நான் பாவி, நினைச்சமா இல்லையா? நினைத்தமா இல்லையா? உடனே நம்முடைய பாவ உணர்வை அது நம்மை காண்பித்து கொடுக்கும். நம்ம எவ்வளோ பாவியான மனுஷன், நான் பிறப்பிலிருந்தே நான் பாவி, நான் இவ்வளவு நாள் பாவம் செய்து கொண்டிருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன். ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரம், நீர் மாத்திரம் தான் என்னை கழுவி சுத்திகரிக்க முடியும், நீர் மாத்திரம் தான் என்னை உயிர்ப்பிக்க முடியும், நீர் மாத்திரம் தான் எனக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும் என்கிற அந்த மனஸ்தாபப்படுகிற துக்கம் முதலாவது உனக்கு தேவை. அந்த துக்கம் தான் முதல் துக்கம். அல்லேலூயா. மனஸ்தாபப்படுகிற துக்கம். நாம் மனஸ்தாபப்படும் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் போது நம்முடைய மனசு துக்கப்பட வேண்டும். படலைன்னா உன் மனசு இறந்து போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் மனம் உயிரோடு, இன்னும் உன்னுடைய ஆத்மா உயிரோடு இருக்குதுன்னு ஒரு சைன் என்னன்னா இந்த தேவையான துக்கம் உனக்கு முக்கியம். அது ஒரு நாள் இல்லை, எப்பொழுதுமே. எப்பப்பெல்லாம் நீ பாவம் செய்கிறாயோ அப்பெல்லாம் உன்னை உணர்த்துகிற, உன்னை துக்கப்படுத்துகிற துக்கமாக இருக்க வேண்டும். தேவையான ஒரு துக்கம். அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம். பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை, அந்த துக்கம் உனக்கு வரும்போது நீ மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறாய். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அதுவே வேற இதுவாக இருந்துச்சுன்னா, லௌகீக துக்கமாக இருந்துச்சுன்னா, உலகத்திற்கும் உலகக்குரிய காரியத்திற்கான துக்கம் உன்னை நிரப்பிட்டு இருந்துச்சுன்னா அது என்னத்துக்கு கொண்டு போய் விட? உன்னை மரணத்தை உண்டாக்குகிறது. உன் ஆத்மா செத்துறோம், உன் சரீரம் உயிர் பெற்று நடந்துட்டுருக்கோம், ஆனால் உன் ஆத்மாவில் நீ வாழ மாட்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முதலாவது துக்கம், அவசியமான துக்கம், தேவனுக்கேற்ற ஒரு துக்கம், மனஸ்தாபப்படுகிற ஒரு துக்கம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இது தேவையான துக்கம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளையாவதற்கு ஏற்ற ஒரு துக்கம். தானாக இது வராது, இது தானாக வராது. நீ தேவனுடைய பிள்ளையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவர் உனக்குள்ளாக வரும்போது, அந்த ஆவியானவர் உன்னுடைய மனசாட்சிக்குள்ளாக அவர் பேசும்போது, அந்த வார்த்தை உனக்குள்ளாக பேசப்படும் போது, அந்த வார்த்தை உனக்குள்ளாக செயல்படும் போது இந்த துக்கம் உனக்குள்ளாக வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு மன்னிப்பு தேவை தேவனே. Godly sorrow leads us to the foot of the cross. Amen. Hallelujah. எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். உம்மை அறிந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நான் மாறின போது நான் மனமுடைந்து கர்த்தாவே, நான் யார் என்பதை நீர் எனக்கு உணர்த்தி, நான் செய்த பாவங்களெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தி, நீர் உம்முடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி தகப்பனேன் என்று சொல்லுகிற ஒரு மனஸ்தாபப்படுகிற ஒரு துக்கம். ரெண்டாவது இன்னொரு தேவையான துக்கம். நெகேமியா 2:2. நெகேமியா 2:2. அரசனுக்கு முன்பு அப்பொழுது ராஜா என்னை பார்த்து போதும். இது எங்கன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நெகேமியா கிட்ட அந்த ராஜா கேட்குறாரு, நீ அவர் மூஞ்ச பார்த்தே கேட்குறாரு, ஏன் நீ துக்கமாக இருக்கிற? இது உன் மனசில் இருக்கிற துக்கம், அதுதான் உன் முகத்தில் வெளிப்படுத்துதுன்னு அவர் கேட்குறாரு. அது அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய இனங்களும் என்னுடைய தேவனுடைய அவர் சொல்கிறார் என்னது, அவருடைய நகரம்ல சிதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நகரம் சிதைக்கப்பட்டு இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எதனால் இந்த துக்கம் அவருக்கு வந்தது? இது அவருக்கு வேலை போயிட்டதுனாலயா, இல்லை வியாதினாலையா, இல்லை வேற ஏதாவது அவருடைய சொந்த பிரச்சனைனாலையா? இல்லை, சொந்த பிரச்சனைனால வந்த துக்கம் கிடையாது.
ஆனால் தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக நமக்குள்ள வருகிற இன்னொரு துக்கம். முதலாவது நான் என்ன சொன்னேன்? முதலாவது துக்கம் நாம் மனம் மாறும்படியாய் மனஸ்தாபப்படுகிற துக்கம், அது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு துக்கம். ரெண்டாவது என்னன்னா, மற்றவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய, ஒருவேளை நம்ம சொந்தக்காரர்கள், இன்னைக்கு கூட எப்போ நம்முடைய பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், கசினாக இருக்கலாம், நம்ம குடும்பங்களில் யாராவது இருக்கலாம், தேவனை இன்னும் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? எல்லாரும் கை தூக்குவோம். இப்போ நான் சொன்னேன்னா எல்லாரும் கை தூக்குமா மாட்டோமா? எத்தனை பேர் நம்ம மனஸ்தாபப்படுகிறோம் அவர்களுக்காக? என்னைக்காவது நம்ம மனஸ்தாபப்பட்டிருக்கிறோமா? நெகேமியா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த இது வால் இடிக்கப்பட்டதுனால அவர் அவ்வளோ கவலைப்பட்டு துக்க மனசாக இருந்தார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், நம்ம கூட இருக்கவங்க நிறைய பேர் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நம்ம சொந்த ஓன் சிஸ்டரோ பிரதரோ அம்மா அப்பா கூட ஒரு சிலர் நேம் சேக்காக இருக்கலாம், கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக அதிகமாய் ஸ்திரப்படாதபடி வீழ்ந்து போனவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த துக்கம் இருக்கிறதா? ரெண்டாவது துக்கம் அதுதான். மற்றவர்களுக்காக, நமக்கு அடுத்தவர்கள் தேவனை அறியாது அழிந்து போய் கொண்டிருக்கிறவர்களுக்கான ஒரு துக்கம், அதுவும் தேவையான துக்கம். தேவன் அதை நம்முடைய இருதயத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. காதிலே ஒரு செய்தி, தேவனுடைய பட்டணம் இடிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நகரம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த செய்தி நம்ம ஒரு சில சமயம் நம்ம கேட்குறோம், மணிப்பாலில் நம்ம கேட்டோம், அத்தனை பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள். நம்ம எல்லாம் எவ்வளோ துக்கப்பட்டு இன்னும் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் நாம் கதறி அழுதுருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த காலத்தில் ஒரு சிறிய காரியம் ஒரு சிறிய இடத்துல தேவனுடைய மனிதர்களுக்கு நடந்தது என்றால் உடனே அவங்க அவர்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஹோல் நகரமே முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க விடுதலைக்காக. ஆனால் நம்ம இன்னும் அவ்வளோ அந்த இன்டென்சிட்டி இன்னும் நம்ம போகலை. நம்ம இன்னும் அவ்வளோ பாரப்பட மாட்டோன்றது தான் தேவனுடைய காரியமாக இருக்குது. ரெண்டாவது நமக்கு தேவையான ஒரு துக்கம், தேவனுக்கு அடுத்த தேவனுடைய காரியங்கள் நடக்காததற்கான ஒரு பெரிய துக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிரான காரியங்கள் இந்தியாவில் எவ்வளோ நடக்குது. ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்குறோம். சில ரீல்ஸு எனக்கு பார்க்கவே மனசு இருக்கிறது இல்லை. பார்த்தா நமக்கு ஹோல் டே அன்னைக்கு நம்மளால் சமாதானமாகவே இருக்க முடியாது. இல்லை, எவ்வளோ கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். தேவையில்லாமல் அனாவசியமாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் கொடுமைப்படுத்துகிறதை நாம் காண முடியும். அதற்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு பாரம், ஒரு துக்கம் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். அது காணப்படவில்லை என்றால் அது அப்நார்மல் என்று சொல்ல வரார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை அறியாத மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டு நான் சும்மா இருக்க முடியாது. ரோமர் 4ஆம் அதிகாரம் பவுல் இப்படியாக சொல்கிறார், 1-3. எனக்கு மிகுந்த துக்கமும், வாசிங்க. ரோமர் 9 வாசிங்க. 9:1-3. அதான். ஆமென். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கிறது, இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. எதனால் என்றால், மாம்சத்தின்படி என் இனத்தான் ஆகிய என் சகோதரனுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடி, மனம் திரும்பாதபடி அவர்களுக்கு போய்கொண்டிருக்கும் போது பவுல் இப்படியாக மனஸ்தாபப்பட்டவர் சொல்கிறார். நமக்கு எவ்வளோ மனஸ்தாபம் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தாரை குறித்தோ, இல்லைடைய நம்முடைய நாட்டை குறித்தோ, நம்முடைய சுற்றத்தாரை குறித்தோ. தேவனை அறியாத ஜனங்கள், பிறருக்கு பரிதாப ஆவிக்குரிய நிலை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு துக்கம் வர வேண்டும். முழு உலகத்தின் பாவத்தை இயேசு பார்த்தபோது நமக்கு தெரியும். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும்.
அந்த துக்கம் அவருக்குள்ளே இருந்துச்சு, இயேசுக்குள்ளே இருந்துச்சு. ஏனென்றால் இந்த உலகத்தின் அத்தனை ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் கண்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் நாம் போனோம். நமக்குள்ள அந்த 2வது தேவையான துக்கம் நமக்கு தேவை. மற்றவர்களுக்காக நமக்கு மட்டும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? நம் சொந்த காரியங்களுக்கு மாத்திரம் நம்முடைய இண்டிவிஜுவல் ப்ரேயர் நாம் பண்ணிட்டு இருக்கிறோமா? அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் நம் கேள்விப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் 10 நிமிஷம் அந்த காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது அந்த துக்கம் அது ஒரு நல்ல உனக்கு தேவையான ஒரு துக்கமாக அதை சந்தோஷமாக அவர் மாற்றுவார். கடைசியில் அதை சந்தோஷமாக உனக்கு அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை கடைசியில் நான் சொல்ல போகிறேன். இந்த 2வது துக்கம் மிக மிக நமக்கு முக்கியம். மத்தேயு 26:37 துக்கத்தினால் அவர் வியாகுலப்பட்டு, கெத்செமனேல அவர் துக்கத்தினால் வியாகுலப்பட்டு அவர் கதறி கொண்டிருந்தார். அவர் துக்கத்தினால் வியாகுலப்படுகிறார். மற்றவர்களுக்காக பாரப்படுகிற ஒரு துக்கம் நமக்கு தேவை. அப்ப முதலாவது ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு துக்கம், 2வது ரட்சிக்கப்படாதவர்களுக்கான ஒரு துக்கம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு துக்கம் நமக்கு தேவை, 2வது ரட்சிக்கப்படாதவர்களுக்கான ஒரு துக்கம். 2ம் அவசியம். மாறவே மாட்டார்கள் இவர்கள். நம்ம ஒரு சிலருக்காக பல வருஷமா ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவர்கள் அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயோ போய் தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சாட்சி சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கை நம்மை விட அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறத கூட நம்ம காண முடியும். அல்லேலூயா. அதனால எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாயும் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தவிர்க்க முடியாத ஒரு துக்கம். நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சில தவிர்க்க முடியாத துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆவிக்குரிய குழந்தையாக நாம் பிறந்து விட்டால் அதை விட அதிகமான வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அப்பதான் தெரிஞ்சுக்கோ, உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். உன்னை அவர் அழைத்திருப்பதினால ஒரு சில காரியங்கள் மற்றவர்களுக்கு மாறுதலா நடக்கும், உனக்கு மாறுதலா நடக்கும். மற்றவங்களுக்கு வேற மாதிரி நடக்கும், ஆனால் உனக்கு மட்டும் வேற மாதிரி. ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? நான் தவறே செய்யவில்லையே, நான் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனாலும் எனக்கு ஏன் இந்த காரியங்கள் இப்படியாய் நடக்கிறது என்றால், ஏனென்றால் தேவன் உன்னை நேசிக்கிறார், தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால ஒருவேளை நீ மாறும்படியாய் உனக்குள்ளாக ஒரு சில காரியங்கள் மாறுதல் அடைய வேண்டும் என்பதற்காய் தேவன் ஒரு சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த துக்கம், ஆண்டவரே என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று நீ ஜெபிக்க கூடும். ஆனா அதற்கான சரியான நேரம் வரும்போது தேவன் அவை எல்லாவற்றையும் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றுவார். அப்சலோம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். தேவ மனிதர்களை அழித்தான். கர்த்தர் அவனை அழிக்க சித்தம் கொண்டார். கர்வாலி மரத்தில் அவனை பிடித்தார். அவன் நம்பி இருந்த கழுதையும் அவனை விட்டு ஓடிச்சு. 2 சாமுவேல் 13:37 எல்லாருக்கும் தெரியும், தாவீதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. தாவீது ராஜாவா இருந்தாலும் தன் மகனை அவர் எதுவுமே பண்ண முடியல. அவன் கீழ்ப்படியாம அலைந்து கொண்டு செத்து போன மகனுக்காக அவர் எத்தனையோ நாட்கள் அவர் துக்கம் கொண்டாடின. ஒரு சில துக்கம் இட் இஸ் அன்கண்ட்ரோலபிள், தவிர்க்க முடியாதது. we cannot avoid, நம்மளால அதை தவிர்க்க முடியாத ஒரு துக்கமா இருக்கும். அது மற்றவர்களால வருகிறதா இருக்கலாம், ஆனா அதை மட்டும் நீங்கி போக முடியாததா இருக்கும். அப்போ இங்க எழுதப்பட்டிருக்கு, அப்சலோமோ அமியூத்தின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவின் இடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். தவிர்க்க முடியாத துக்கத்தில் இங்கு யாரேனும் இருந்தா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனாலும் திருந்துற மாதிரி தெரியல. ஆண்டவரே, இதனால எனக்கு என்னுடைய மனசு சஞ்சலப்படுகிறது, வேதனைப்படுகிறது, இதை என்னால் தவிர்க்கவே முடியல, நான் எப்பொழுதும் இதையே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, நம்முடைய சூழ்நிலை அப்படியா இருந்தா தேவன் இன்றைக்கு சொல்கிறார், உன் ஆத்துமாவுக்கு நான் இளைப்பாறுதல் தர விரும்புகிறேன். நீ யோசித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல
உன்னுடைய தவிப்பை நான் நீக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முதல் வசனம் என்ன சொன்னச்சு? இனி நீ தோய்ந்து போவதில்லை. இனி உன் ஆத்துமா தோய்ந்து போகாதபடி தேவன் உன்னை தேற்றும்படியாய் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வாராக. தானியேல் 6:18. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய், எல்லாருக்கும் தெரியும் தரியு ராஜா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிடுச்சு. ஏன்? என்ன பண்ணான் அவன்? என்ன பண்ணான்? அவன் ஒரு ஆர்டர் எழுதிட்டான். என்ன ஆர்டர் எழுதிட்டான்? தானியேலை சிங்க கேபியில போடுன்னு எழுதிட்டான். ஒன்ஸ் எழுதிட்டா அதை மாற்றவே முடியாது. எழுதிட்டு அவன் மனஸ்தாபப்படுறான். ஆண்டவரே நான் பண்ண தப்பு. அவன் எப்போ எழுதினானோ அப்போ எழுதுனதுலேருந்து அவங்க சமாதானம் போயிடுச்சு. அவ்வளோதான். அந்த ராஜாவாக இருந்தனால இது எப்பொழுதும் எத்தனையோ பேருக்கு அவன் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா? எவ்வளோ பேருக்கு, எத்தனையோ பேர் அப்படி செத்துப்பானுங்க அந்த காலத்தில். அதுவும் அவ்வளோ பட்னியாக இருக்கிற கெபியில் போட்டு அவங்க அதை சாகிறத பார்த்தானுங்க, அதை ரசிச்சானுங்க அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம். அப்படி குரூர ராஜாங்களாம் இருந்தானுங்க. ஆனால் இந்த தானியலை போடுற அப்படின்னு சைன் பண்ணுறதுலேருந்து அவனுக்கு மனஸ்தாபம் வந்துடுச்சு. போனால் எப்பொழுதும் சாப்பிடுவான், நல்ல கீத வாத்தியங்களெல்லாம் வாசித்து அந்த மியூசிக்லேயே மயங்கி தூங்குற ராஜா சந்தோஷமாக அன்னைக்கு சாப்பிட முடியல. கீத வாத்தியங்கள் வேணான்னு சொல்லிட்டான். துக்கம் நிறைந்தவனா தூக்கமும் வரல. கடைசியில் ஹோல் நைட் தூங்கலவன். ஹோல் நைட் தூங்காமல் காலையில் எந்திரிச்சு ஓடி வரான். காலையில் எந்திரிச்சு ஓடி அவன் என்ன கேட்குறான்? இன்றைக்கு அவனுடைய இருதயத்தில் துக்கம். அந்த துக்கம் 6:15 வாசிங்க. 6:15 வாசிங்க. ம் 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 கராரா இருக்கும். ஆ ஆ என்னன்னா இவர் ஆர்டர் கொடுத்துட்டு டக்குன்னு மனசு மாறி ஒருவேளை அவனை எப்படியாவது தப்பிச்சிடலாம். அவன் மேலே அவ்வளோ அவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேவர் கடவுள்னால. அதனால் அவர் எப்படியாவது அவனை அந்த தப்பிக்க வைக்கணும்னு பார்க்குறதுக்காக அவர் ஏதாவது பேசியிருப்பார். உடனே இவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறார்? ஒன்ஸ் நீர் எழுதிட்டுறப்பா, இனி மாற்ற முடியாது, நீர் அது எல்லாருக்கும் இது பிரமாணமாக இருக்குதுன்னு தெரியும்னு சொல்லிடுறானுங்க. அப்போ தானியேல் 6:20 வாசிங்க. இன்னும் அந்த துயரம் இருக்குது அவர்த்துல. நைட்டெல்லாம் துக்கத்தோடு இருந்தாரா? துயர சத்தமாகவே கேட்குறாரு. செத்துட்டுப்பானா உயிரோடு இருப்பானா அப்படின்னு ஒரு பயத்திலேயே, அந்த துக்கத்திலேயே அவர் கேட்குறாரு. அப்போ பதில் வந்துச்சு, ஆமாம் உயிரோடு இருக்கேன். ஒரு சில சமயம் நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு சிலர் ஒரு சில நம்ம எதிர்பார்க்கல, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யலைன்னா நம்முடைய இருதயம் எப்பொழுதும் அவர்களை குறித்து துக்கமாகவே இருக்கும். அந்த துக்கம் தவிர்க்க முடியாத ஒரு துக்கம். இது ஒரு 3வது துக்கம். எப்படின்னா இந்த தவிர்க்க முடியாத துக்கம். அவங்க எப்படியாச்சும் அதை அறிஞ்சிட்டாங்கன்னா, அவங்க எப்படியாவது தப்பிச்சுட்டாங்க, எப்படியாவது உயிர் பிழைத்து விட்டால் போதும் என்கிற ஒரு துக்கம். அது தவிர்க்க முடியாத ஒரு துக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ராஜா தன்னிடம் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு தவிர்க்க முடியாத துக்கம் வந்தாலும் அதையும் சந்தோஷமாக, ஒருவேளை அப்படியே அந்த ராஜாவுக்கு துக்கமாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு நாளில் அதை தேவன் மாற்றி போட்டார். அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத ஒரு சில துக்கங்கள் இருந்தாலும் தேவனிடத்தில் அதை கூறி நாம் அதற்காக ஜெபிக்கும் போது அந்த தவிர்க்க முடியாத துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தவிர்க்க முடியாத துக்கம் வந்தாலும் அதையும் சந்தோஷமாக மாற்றி கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தரியுவுக்கே தேவன் செய்தால் அவரை நம்புகிற உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. தரியு ராஜாக்கே அவர் செஞ்சாரு, அப்படின்னா உனக்கு அவர் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். சங்கீதம் 37:17. தாவீது எல்லாருக்கும் நன்மை செஞ்சான், ஆனால் அவன் சத்துருக்கள் எல்லாம் என்ன முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், எனக்கு என்னுடைய சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு அவன் சொல்றான். நான் நன்மையை தவிர நான் வேற எதுவும் செய்யல, ஆனாலும் எனக்கு நன்மைக்கு பதிலாய் அவர் தீமைகள் தான் எனக்கு செய்கிறார்கள்.
அதனால இவர் சொல்றார், தாவீது சொல்றார், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அவருக்கு அல்சரே வந்துருச்சு. குடல்கள் எரிபந்தமாக எரியுதுன்னு என்ன? கேஸ்ட்ரைட்டிஸ், சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ். அவருக்கு அந்த ஆங்ஸைட்டினாலேயே அவர் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து அல்சரே வந்துருச்சு. அவர் அதனால் எரிபந்தமாக எரிகிறது, எனக்கு ஆரோக்கியம் இல்லைன்ட்டார். எப்போ பாரு நான் ஒன்றுமே பண்ணல, ஐ டென்ட் டூ எனி திங் ராங், நான் தப்பே பண்ணல, ஆனால் எனக்கு தீமைக்கு பதிலாக நன்மைக்கு பதிலாக தீமை தான் செய்கிறாங்க. ஆண்டவரே, நான் உமக்காக நான் நிற்கணும்னு நினைக்கிறேன், உமக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் தீமை செய்யலை, ஆனால் என்னை தேவையில்லாமல் என்னை விரோதிக்கிறார்களே. அப்படின்னா தெரிஞ்சுக்கோ, நீ தேவனுடைய பிள்ளையாய் தான் இருக்கிறன்றத உறுதிப்படுத்துகிறார். ஒரு சில இந்த காரியங்கள்லாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு சில துக்கங்கள் அது தேவனுக்கான ஒரு சில காரியங்கள் நடக்கிறது என்பதற்கான அறிகுறி. ஆமென். தாவீது எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்தான், நன்மையானதையே அவன் செய்தான், அவருக்கு பிரியமாயிருக்க நினைத்தான். அவனுக்கு வந்தது துயரம், சஞ்சலம், கண்ணீர். மூன்றாவது ஒரு துக்கம் ஒன்றது. we can never understand. எப்படி ஏன் வருதுன்னே தெரியாது. இந்த துக்கம் ஏன் வருதுன்னே தெரியாது, ஆனால் அது நமக்கு வரும். இது எதனால் வந்தது எப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒன்று தவிர்க்க முடியாத துக்கம், நான் சொன்னது. இப்போ வந்து ஏன் வருதுன்னே தெரியாத துக்கம், ஏன் வருதுன்னே தெரியாது, ஆனால் வந்துடும் உனக்கு. ஆமென். அல்லேலூயா. அதை பார்க்கலாமா நம்ம? அல்லேலூயா. தவறு செய்யவில்லை, தப்பே செய்யவில்லை, உன் கூட இருக்கிற யாவரும் உன் கூட வரல, உங்கள் சொந்தக்காரர் யாவருக்கும் அது நடக்கலை, உன் சபையில் யாருக்கும் அது நடக்கலை, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது நடக்கும். அல்லேலூயா. இட்ஸ் அ ஹார்ஷ் ரியாலிட்டி. நம்ம எப்பொழுது ஆசிக்கிறேன், தேவனே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இது செய்கிறீர், மற்றவங்களுக்கெல்லாம் இது நடக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? ஆதியாகமம் 42. யாக்கோபு எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபை குறித்து. யாக்கோபு ஒன்றுமே பண்ணல, அவன் நல்லா தான் இருந்தான். எத்தனை 12 பசங்க, 13 பசங்க ஆல்மோஸ்ட். 13 பசங்களில் அவன் என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. ஆனால் திடீர்னு அவனை அசைக்கிற, குலுக்குகிற ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அங்கே? முதல்ல என்ன, யோசேப்பு போயிட்டான். அவர் வாசிங்க 36 வாசிங்க, 42, 36, 36, 37 வாசிங்க. ம் 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 இப்போ இந்த சூழ்நிலை ஒரு அப்பாவா நீங்கள் நினச்சி பாருங்க. யாக்கோபு இடத்துல ஒன்று அவனுக்கு விருப்பமான ஒரு பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க யோசேப்பு. அப்புறம் என்னாச்சு? சிமியானும் ரூபனும் போய் அங்கே மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறானுங்க? கடைசியாக தானியெல்லாம் கொண்டாந்துட்டு, எல்லா பேக்கையும் கொண்டாந்துட்டு, ஐயோ நாங்கள் ஒன்றுமே தப்பு பண்ணல, நாங்கள் ஒழுங்காக தான் போனோம், காசை கொடுத்தோம், தானியத்தை வாங்கினோம், நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, ஆனால் எங்கள் பேக்லெல்லாம் அந்த காசு நாங்கள் கொடுத்ததும் எல்லாமே திருப்பி வந்துருச்சு. ரெண்டாவது அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த அந்த மேலிடத்து ராஜாவுக்கு அடுத்து இருந்த உயர்ஸ்தானத்தில் இருந்த அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா, உன் கடைசி தம்பியும் கூட்டு வா. இப்போ அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மகன் இல்லை, 2 மகன் இல்லை, ஏன்னா இப்படி எல்லாம் போயிட்டீங்கன்னா என்ன? இட்ஸ் அ ஷாக்கிங் ரியாலிட்டி. அந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, அவரிடத்திலிருந்து அவருக்கு அருமையான எல்லாவற்றையும் பறிக்கப்பட்ட ஒரு நிலை. அல்லேலூயா. இதற்கு அவர் காரணமே தெரியாது. நான் என்ன ஆண்டவரே செஞ்சேன்? உமக்காக நான் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, உண்மையே நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் ஒரு தப்பு நான் இது வரைக்கும் நான் செய்யலையே, நான் உமக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு அருமையான எல்லாவற்றையும் நான் இழக்க நேரிடுகிறதே. அதிர்ச்சியான ஒரு சம்பவம். ஏன் நடக்கிறது என்கிறதை அறியாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு பயங்கரமான ஒரு துக்கம் நிறைந்த ஒரு காரியம், நம்ம அறிந்து கொள்ள முடியாத நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் தானியம் வந்து அவர் சந்தோஷத்தான் பட்டிருக்கணும், ஆனால் அவர் தானியத்தை விட தன் மகன்களை இழந்ததை நினைத்து அவர் அந்த தானியம் வந்ததை கூட அவர் சந்தோஷமா நினைக்காத ஒரு சூழ்நிலையில், ஒரு சில சமயம் ஒரு சில நன்மைகள் நமக்கு வரும்போது ஒரு சில காரியங்கள் நடக்கும், அந்த நன்மையை நம்ம அனுபவிக்க முடியாதபடி, அந்த சந்தோஷத்தையே நம்ம அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியாதபடி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிதான் யாக்கோபுக்கு அது நடந்தது. அல்லேலூயா. சந்தோஷம் துக்கமாக மாறிவிட்டது.
அவன் சொல்கிறான், நான் யோசேப்பை இழந்தேன், அடுத்து சிமியோன், இப்பொழுது பென்யமீனும் கூட்டி போகிறீங்களா? என் நரை மயிரை என்ன சொல்றாரு? சஞ்சலத்தோட பாதாளத்துல நீங்க இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அவங்க மகன்களை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன்னே தெரியாது ஒரு சில காரியங்களை நாம் இழந்திருக்கலாம், ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆண்டவரே எத்தனையோ பேருக்கெல்லாம் நடந்திருக்கலாம்னா ஏன் வாழ்க்கையில் ஆண்டவரே ஏன் இது நடந்துச்சு? யாக்கோபு புரிந்து கொள்ளவில்லை, தேவனை பற்றி கொண்டிருந்தான். உங்கள் வாழ்க்கையில் புரியாத ஒரு துக்கம் உங்கள் வாழ்க்கையில் நேர்ந்து கொண்டிருக்கிறதா? ஒருவேளை தேவன் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகவோ, இல்லை உங்கள் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்பதற்காகவோ, எதற்காகவோ தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டில் தேவன் அதை இனி உன் ஆத்துமா உனக்குள் தோய்ந்து போகாதபடி உன் உணர்வு பகுதியை தொட்டு அந்த துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். இதுவரை வரைக்கும் அது ஒரு வெறுமையான இடமாக இருந்தால் தேவன் அதை முழுமையாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் துக்கத்தை ஒரு மகிழ்ச்சியாக மாற்றுவாராக. அவர் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 1:14. அன்னாள் சரியாக வாழாத எத்தனையோ பேருக்கு பிள்ளை இருந்துச்சு, ஆனால் சரியா வாழ்ந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை ஏன் அவளுக்கு பிள்ளை இல்லை? ஏனென்றால் கர்த்தரே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஒரு சில காரியங்கள் நமக்கு புரியாது, அது பின்னாடி தான் புரியும். ஏனென்றால் யாக்கோபுக்கு அந்த நேரத்தில் புரியல. அவர் திரும்பியும் இஸ்ரவேலை வந்து எகிப்திலிருந்து அழைத்து வந்து கானானில் அவர் வைக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாயிருந்துச்சு. அதுக்காக யாக்கோபு இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை அவன் பின்னாடி தான் உணர்ந்து கொண்டான். ஒருவேளை நமக்கு அப்போ புரியாது. அந்த நன்மையான காரியத்தை தேவன் அதை செயல்படுத்தும் போது அந்த மகிழ்ச்சியை அந்த துக்கத்தை நாம் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்காமலே எல்லாருக்கும் கொடுக்கிறீரே. அன்னாள் கேட்டா, தாறுமாறா நடக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்குது, உண்மையாய் உண்மை நம்பி இருக்கிற எனக்கு மட்டும் ஏன்? இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா ஒரு சிலர்? அதற்கான தேவன் பதில் என்ன தெரியுமா? நிச்சயமாய் நடக்கும். அந்த ஏற்ற வேளையில உனக்கான மேலான ஆசீர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு தற்காலிகமாக சில துக்கங்களை நீ அனுபவிக்க வேண்டும். ஆமென். 1 சாமுவேல் 2:1. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது. வாசிங்க. ம் 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 ஆமாம். சந்தோஷம் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறான். அவள் கன்சீவ் ஆன பிறகு எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே என் இருதயம் எப்படி களி கூறுகிறதுன்னு சொல். ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். அதனால் தான் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்போது யாருமே உனக்கு கொடுக்கக்கூடாத அந்த சந்தோஷத்தை தேவன் உனக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4:27. அந்த ஒரு ஸ்திரீயோட மகன் இறந்து போய் விடுவான், எலிசா. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த லேடி. வாசிங்க. ம் 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 போதும். 2 ராஜாக்கள் 4:13 வாசிங்க. அவள் சும்மா தான் இருந்தா, நல்ல சந்தோஷமாக தான் இருந்தா. அவளை போய் உனக்கு குழந்தை வேணுமான்னு சொல்லி அவளுக்கு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தை செத்து போன பிறகு அவள் வந்து கேட்குறான், நான் கேட்டேன்னா
உங்ககிட்ட கேட்டேனா நான் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இப்போ குழந்தையும் கொடுத்துட்டு அந்த பையன் நல்லா வாலிபனாக இருக்கும்போது அவனை இழக்கும்படியாய் நீ செஞ்சினா அது எவ்வளோ துக்கமான காரியம் எனக்கு. அதை நான் எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்குற. 2 ராஜாக்கள் 4:28. அதான் அதை கேட்குறாவோ. ம் 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 அப்புறம் என்ன பண்ணுறாரு? அவரே போய் அந்த குழந்தைய அவர் உயிர்ப்பித்து அவளுக்கு மறுபடியும் அந்த மகனை கொடுக்கிறார். அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. அல்லேலூயா. அவசியமான ஒரு துயரம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கான மனஸ்தாபப்படுகிற முதலாவது ஒரு துயரம், தவிர்க்க முடியாத ஒரு துயரம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு துயரம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கும். நடந்தால் அது தேவனுக்கென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 19:16. இன்னொரு துக்கம் இருக்கு, லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான். சொல்லுங்க. ம் 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 பத்தொன்பது 21 வாசிங்க ஜோயில். 19:21. சர்க்குரனா ம் 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 இது ஒரு துக்கம். இது என்ன மாதிரி துக்கம்? இது நாமே நமக்கா உண்டாக்கிக்கிற துக்கம். அல்லேலூயா. 4வது துக்கம், நாமே நம்முடைய கிரியைகளினால், ஒன்று அவசரத்தினால், இல்லைனா புரியாத தன்மையினால் நாம் நமக்கு வரவித்து கொள்ளும் ஒரு துக்கம். அல்லேலூயா. எஸ்தர் மொர்தேக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆமான் தனக்கே துக்கத்தை வருவித்து கொண்டான். வணங்கவில்லை யாரு? மொர்தேக்காய். மொர்தேக்காய் வணங்கலைன்னு சொன்னவொன்னே ஆமானுக்கு என்ன ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவங்களை அவனை மட்டும் அழிக்கணும்னு நினைக்கலாம, அந்த ஹோல் இனத்தையே அவன் அழிக்க வேண்டும் என்று நினைச்சான். தான் தப்பு. அவசரப்பட்டு முடிவெடுக்கும் போது நம்ம ஒரு சில காரியங்களை எடுத்தா அது நமக்கே அழிவாய் நேர்ந்து விடும். அல்லேலூயா. அப்படிதான் ஆமானுக்கு நடந்துச்சு. அவன் அந்த மொர்தேக்காயை மட்டும் அழிச்சிடணும்னு நினச்சிருந்தானா கூட அவன் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை முழுவதும் அவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவனால நடந்தது உங்களுக்கு தெரியும். அவன் தேவனுக்கும் அவருடைய மனிதர்களுக்கு விரோதமாக அவன் பிளான் போட்டனால இது வந்து எங்கே நடக்குதுன்னா, எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் அவன் பிளான் போடுறான் எப்படி இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்திலேயே எஸ்தரை ராஜாத்தியாய் அரண்மனையில் போய் தேவன் உட்கார வைத்து விட்டார். ஒருவேளை நீ பிளானை லேட்டாக போட்டால் கூட உனக்கு முன்னாடி அந்த பிளானை முறியடிக்கிறதுக்காக தேவன் இன்னொரு பிளானை ஆல்ரெடி போட்டு எல்லாவற்றையும் செட் பண்ணி வைத்திருப்பார். அல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரத்திலேயே எஸ்தர் அரண்மனைக்குள்ளாக அழைத்து செல்லப்பட்டால். ஏனென்றால் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் தேவன் ஒரு திட்டத்தை ஆல்ரெடி போட்டு வைத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் நம்மை அழிக்கும்படியாய் எத்தனையோ காரியங்களை அவன் செயல்படுத்த அவன் நினைத்தாலும் அதை முறியடிக்க தேவன் ஏற்கனவே நமக்காக ஒரு பிளான் போட்டு அதை ஆல்ரெடி செயல்படுத்த ஆரம்பித்து விட்டிருப்பார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது என்பதுதான் இந்த எஸ்தர் நமக்கு அறிவுறுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த செங்கோல் அவளுக்கு முன்பாக நீட்டப்படும். அப்பொழுது அவள் அந்த ஜனங்களுக்காக அவள் பேசுவாள், அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நாம் நம்முடைய அவசர காரணத்தினாலோ ஒரு சில காரியங்களினாலோ நாம் அதை தவற விட்டு துக்கத்தில் ஆழ்ந்திருக்கலாம். இல்லைனா சத்ருவானவன் நம்மை துக்கத்திற்குள்ளாக ஆழ்த்தும்படியாய் ஒரு சில காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் தேவன் அதை மாற்றி அமைத்து நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாய், நம்முடைய ஆத்துமாய் தோய்ந்து போகாதபடி அவர் நம்மை சந்தோஷமாக வைக்கும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 2:21.
ஆ ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு காரியங்கள் முடுக்கி விடும்போது கர்த்தர் எழும்பி அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாத்துறாரு. ஏன் அவர் சந்தோஷமாக மாத்துறாரு தெரியுமா? முதல் காரியம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் இதை மாற்றுகிறார். அல்லேலூயா. அதுதான் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற காலங்களை மாற்ற முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், ஒருவேளை நீ துக்கமுகமாக இருந்தாலும், நீ எந்த துக்கத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் 4 துக்கம் எந்த துக்கமாக இருந்தாலும் தேவன் அதை சந்தோஷமாக உனக்கு அவர் மாற்றி அமைக்க முடியும். அல்லேலூயா. யோவான் 16:20 அல்லேலூயா. ம் 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 ஆமாம், உலகெல்லாம் சந்தோஷமா இருக்கும், நீ துக்கப்படுவ, ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஏனென்றால் உன்னை குறித்து தேவன் ஒரு பிளான் வைத்திருக்கிறாரு. அந்த பிளான் நீ நடக்கும்போது நிச்சயமாகவே உன்னுடைய துக்கம் அது சந்தோஷமாக மாறும். உபாகமம் 32:12 கழுகு சொல்றாரு அழகா, கழுகு குறிச்சு உபாகமம் 32:12. ஆ ஆ ஆ ஆமென். தேவன் ஒருத்தரை உயர்த்தணும்னு நினைச்சார்னா ஒரு சில கடினமான பாதைகளை அவர்களுக்கு கொடுப்பார். எப்படி கழுகு தன் கூட்டை கலைத்து அந்த குஞ்சுகள் அது மேலே இருக்க முடியாதபடி அந்த முள்ளுகள் மேலே வச்சு அது அதில் அசைவாட்டி கடைசியில் என்ன பண்ணிடும், தள்ளி விட்டுரும். அப்படி தள்ளி விட்டு அதுங்க ஒன்றுமே தெரியாமல் அங்கே பாதாளத்தில் உள்ள போகிறோன்னு நினைக்கும் போது அழகாக அது போய் கீழே தன்னுடைய சட்டைகளிலே தூக்கி கொண்டு பழுக்குவிக்கிறது போல ஒரு சில நேரங்களில் இந்த துக்கமான காரியங்கள், இந்த கவலையான காரியங்கள், பாரமான காரியங்கள் நமக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அது நம்மை பழக்குவிப்பதற்காக ஒரு சில சமயம் தேவன் அதை நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். அதை நம் அந்த பாயிண்ட் நம்ம அதை தெரிந்து கொண்டோம்னா இது இதனால தான் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக புரிஞ்சுட்டு அதை நம்ம பழகி கொண்டோம் என்றால் அந்த துக்கம் சீக்கிரமாக மகிழ்ச்சியாக அது மாறும். அல்லேலூயா. பெரும் நிலையிலிருந்து உன்னை உயர்த்த அவர் அது யோவான் 16:21 சொல்றாரு. அல்லேலூயா. 16:21 வாசிங்க. நான் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ம் 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 ரொம்ப வருஷமா ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்காமையே அதை குறித்து எப்பொழுதுமே பாரப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தா ஒரு நாள் திடீர்னு அது எப்படி மாறுச்சுனே தெரியாது. அப்புறம் நம்ம அத்தனை வருஷம் துக்கப்பட்டதை நம்ம மறந்து போயிடும். பிரசவமும் அப்படிதான். ஒவ்வொரு லேடியும் நீங்கள் கேளுங்க, முதல் பிரசவம் பண்ண குழந்தை பேக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, நீ அடுத்த பிள்ளையை நான் பெற்றுக்கவே மாட்டேன், ஐ வில் நாட் கன்சீவ், எல்லாரும் சபதம் எடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்தவொடனே அதை மறந்து போய்விட்டு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது அழகாக தேவன் சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் நம்முடைய துக்கம், ரொம்ப அப்படியே நம்மை வருத்துகிற துக்கம் ஒரு நாள் அப்படியே மறைந்து போன பிறகு அதை மறந்துடுவோம். அவ்வளோ நாள் அதை நினச்சி பார்க்க மாட்டோம். எரேமியா 31:13 உன்னை உயர்த்துவதற்கான அவர் துக்கத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 31:13 போதும். இப்போ இங்கே வாலிபர்களும் முதியோருக்கும் எட்டாத உயரம், டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க்த்து. ஆனால் அப்படி வெட்டாத உயரத்தை கூட அவர் ஹீ கேன் மேட்ச். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக, something which is it's not possible also God can make it possible. அல்லேலூயா. அது அப்படியாக தேவன் நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். எரேமியா 31:2-3 வாசிங்க. இந்த இளைப்பாறுதல் எப்போ சொன்னார் தெரியுமா? 70 வருஷங்களுக்கு அப்புறம் சொன்னார்.
அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவர் வார்த்தையின்படி உன்னோட 3வது காரியம், முதல் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க, 2வது உன்னை பழக்குவித்து உனக்கான ஒரு திட்டத்தை வைத்திருப்பதற்காக அவர் அப்படி செய்கிறார். 3வது அவர் தன்னுடைய வார்த்தையை சொன்னாரா அதை நிரூபிக்கும்படியாய் அவர் உன்னை ஒரு சில துக்கத்தில் அவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 31:16 உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமென், அல்லேலூயா. உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஒருவேளை நான் இவ்வளோ படுகிற பாடுகள் வீணாய் போகிறதோ, அது ஒன்றுக்கும் யூஸ் இல்லையோன்னு யோசிக்கிறாயா? இல்லை, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று தேவன் சொல்கிறார். நிச்சயமாகவே ஏற்ற நேரத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், இனி நீ தோய்ந்து போவதில்லை. நம் வார்த்தையை பிடித்துக்கொள்ள ஆண்டவரே. இனி இன்னையிலிருந்து ஆண்டவரே 2025 இன்னைக்கு என்ன 30/5/2025 இந்த நாளிலிருந்து ஆண்டவரே நான் துக்க முகமாக இருக்கக்கூடாது. என் ஆத்துமா தோய்ந்து போகக்கூடாது கர்த்தாவே. என் ஆவியிலே நான் தோய்வடையக்கூடாது ஆண்டவரே. உமக்காக உற்சாகமாய் எழுந்து நின்று ஆண்டவரே உமக்காக நான் வாழும்படியாய், உமக்காக நான் எழும்பும்படியாய் கர்த்தாவே என் துக்கத்தை நீர் சந்தோஷமாக மாற்றுங்க. யோபு சொன்னார், அவ்வளோ மோசமாக இருந்தாலும், எல்லாரோட வாழ்க்கையும் நமக்கு தெரியும், அதை எக்ஸாம்பிளாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. என் மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் எனக்கு தெரியும், அதை கூட திருப்பி என் தேவனால் கொடுக்க முடியும், என்னை உயிர்ப்பிக்க முடியும், என்னை வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? ஒருவேளை நீ எந்த துக்கத்தில் இருக்கிறாய் என்று தேவனுக்கும் உனக்கும் மாத்திரம்தான் தெரியும். நமக்கு தேவையான துக்கம் 4 விதமான துக்கங்கள். 1, வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, நீ மனம் மாறும்படியாய் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு துக்கம். 2வது பிறருக்கான ஒரு துக்கம், பிறர் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்படும்படியான ஒரு துக்கம். 3வது நீ அதை மாற்ற முடியாது, உன்னால் அதை எதிர்கொள்ளதான் முடியும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட துக்கம் அது? அல்லேலூயா. ஒரு நிமிஷம். தவிர்க்க முடியாத துக்கம். அடுத்த துக்கம் ஏனென்றே தெரியாத துக்கம். கடைசியாக நாம் நமக்கே வருவித்துக் கொள்கிற ஒரு சில துக்கங்கள், அல்லது பிசாசின் மூலம் நமக்கு வரும் ஒரு சில, நம்மை அழிக்கக்கூட வருகிற ஒரு சில துக்கங்கள். எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மை விடுவிக்க, அதை தீமையை நன்மையாக மாற்ற, துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஆவியானவர் நம்மோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். 2 இடத்துல துக்கம். 1 உன்னுடைய ஆத்மால, இன்னொரு உன்னுடைய உணர்ச்சிகளின் இடங்களிலே. ஆண்டவரே, நான் உணர்ச்சி வசப்படுகிறவனா இருந்தா என் உணர்ச்சிகளை உம்முடைய கருத்தில் தருகிறேன். என் ஆத்மாவை நான் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறேன். தோய்ந்து போயிருக்கிற என் ஆத்மாவை ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்க முடியும். உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரே என் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்க முடியும். நான் துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி என்னை தூக்கி உளையான சேற்றிலிருந்து கழுவி உடைய பிள்ளையாய் நீ ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. இப்பொழுதும் என்னை மறக்காதபடி உடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருப்பதற்காய், என்னை பெயர் சொல்லி அழைத்ததற்காய், கருவிலே ஆண்டவரே உடைய கண்கள் என்னை கண்டதற்காய், என்னை குறித்து மேலான திட்டங்களை நீர் வைத்திருப்பதற்காய், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை நீர் எழுதி வைத்திருப்பதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எதற்கு ஏன் என்ற கேள்விகள் என் மனதை துளைக்கும் போது ஆண்டவரே நீர் அதற்கான பதிலை ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தி தாருங்க. நான் செல்ல வேண்டிய பாதையில் ஆண்டவரே நான் நேராய், நீதியாய், செம்மையாய் நடக்கும்படியாய் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. தவறான பாதையில போய் ஆண்டவரே வீணாக நாட்களை நான் செலவழிக்காதபடி தேவாவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. என் துக்கம் மாறட்டும் ஆண்டவரே, என் சஞ்சலங்கள் மாறட்டும் ஆண்டவரே, என் இருதயம் குணமாக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் தலையில ஊற்றப்படட்டும். எங்களுக்காக அந்த காயங்கள்
எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், ஓ கர்த்தாவே, எங்களை குணமாக்குங்க, எங்களை சுகப்படுத்துங்க. உடைய கரத்தில் நாங்கள் தந்து நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. இனி ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா தோய்ந்து போவதில்லை. உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஓ கர்த்தாவே பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க தகப்பனே. நன்றி ராஜா, வார்த்தைகளுக்காய் நன்றி, நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி, எங்களை தேற்றினதற்காய் நன்றி அப்பா. முற்றிலுமாய் நான் ஒப்படைக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே.